வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்ல சத்தியம். பரவாயில்ல. என்ன டிவி சேனலில் எப்படி போகுது? நல்லா போதுண்ணே. பார்த்தேன் உங்களுடைய டிவி சேனலில் பேசி நமக்கு வந்து நல்லா பல கருத்துக்களை தெரிவிக்கிறீங்க. எனக்கு ஒரு கருத்து சொல்கிறீங்களா? சொல்லுங்கண்ணே. சரிங்க. சரி, ஆசைக்கு பேராசையோட வித்தியாசம் என்ன? சரி, நீங்கள் நல்ல கருத்து கேட்டிருக்கீங்க. இதை வந்து நான் சின்ன கதையில் சொன்னால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். என்னன்னாக்கா, ஒரு முதலாளிகிட்ட ஒரு ஏஜென்ட் வந்து டெய்லி ஒரு 10 பேரை வேலைக்கு கூட்டு போய் விட்றான். காலையில் கூட்டு போவான், நைட் ஆனால் அந்த சம்பளத்தை வாங்கி அதில் ஒரு 100 150 ஒரு ஆளுக்கு எடுத்துக்கிட்டு அதேமாதிரி 10 பேருக்கு எடுத்துகிட்டு காசை கொடுத்துருவான். இதே தான் அவனுடைய வழக்கமாக இருந்தது. அது அவனுக்கு வந்து அந்த வேலை செய்யறதுக்கு கூலியாகவும் அது அவனுக்கு தேவையாகவும் இருந்தது அந்த வருமானம் வந்து. அப்போ அதே மாதிரி இருக்கும் பொழுது ஒரு நாள் என்ன பண்ணுறான், முதலாளி வந்து 100 பேர் எனக்கு இந்த வேலைக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ என்ன பண்ணுறான், அந்த ஏஜென்ட் என்ன பண்ணுறான், 100 பேரை கூட்டிகிட்டு போய் அந்த வேலையில் சேர்க்குறான். காலையில் சேர்க்குறான், நைட்டு வந்து அந்த பணத்தையும் வாங்கிடுறான். ஆனால் அந்த பணத்தை வந்து அவனுக்கு முழுவதுமாக கொடுக்கறதுக்கு மனசு இல்லாத போயிடுச்சு அந்த ஏஜென்ட்டுக்கு. என்னன்னாக்கா, இப்போ நம்ம டெய்லி வாங்குகிற காசை விட 100 பேர் வாங்குகிற காசு வந்து மொத்தமாக நம்ம கைக்கு வந்துடுச்சு. இந்த காசு வச்சு நம்ம ஒரு பெரிய அளவில் நம்ம ஆகிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 100 பேரையும் அவன் ஏமாற்றணுன்ற எண்ணத்தோடைய காசை கொடுக்காம உனக்கு நெச்சி பையில் அனுப்புகிறான்றான், வெளியே அனுப்புகிறான்றான், அப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன்னு சொல்லி அந்த 100 பேர் ஏமாற்ற பார்க்குறான். ஆனால் அன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா அந்த 100 பேரும் அடித்து பிடிச்சி அவனுடைய ஏஜென்ட்டுக்கிட்ட வந்து பணத்தை வாங்கி இது பண்ணாங்க. இதுதான் வந்து பேராசைன்றது. இதுக்கு நான் மேலும் ஒரு உதாரணம் சொல்ல நினைக்கிறேன்னாக்கா, இப்போ ஒரு 10 கோழி வந்து மேய்ஞ்சிட்டு இருக்குன்னு வைங்களேன். சாதாரணமாக அந்த பூமியில் கிடைக்கிற தீனி தின்னும் போது அது கம்முன்னு அமைதியாக எல்லோரும் ஒற்றுமையாக சாப்பிட்ற மாதிரி தெரியும். இதுவே ஒரு கோழிக்கு வந்து ஒரு பூரானோ ஒரு புழுவோ ஒரு பூச்சியோ அரிய வகை பொருள் அதுக்கு மாமிசம் மாதிரி கிடச்சிச்சின்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல நிற்காம அந்த இடத்துல போய் கொத்தோம். பழையபடி இந்த 10 கோழியும் பின்னாடி போய் விரட்டும் போது இன்னொரு இடத்துக்கு ஓடும். அதே மாதிரி இன்னொரு இடத்துக்கு விரட்டும் போது இன்னொரு இடத்துக்கு ஓடி, இப்படியே ஓடி லாஸ்ட்டில் அந்த தீனியை ஃபுல்லாக தின்னுட்டு அந்த பிடிச்ச மாமிசத்தை தின்னுட்ட பிறகு தான் இந்த கோழியோடய வந்து ஓட்டும். இதுதான் வந்து ஆசையாக இருந்தது பேராசையாக மாறிச்சு அந்த கோழிக்கு. இதுதான் ஒரு உண்மையான ஒரு கதை. அதனால் வந்து நம்ம வந்து ஆசையை இருக்கலாம், ஆனால் பேராசை இருக்கிறது வந்து ரொம்ப தப்பு. அதனால் நாம் எல்லாருமே வந்து ஆசையோடு இருப்போம், ஆனால் பேராசையை எல்லாருமே தவிர்ப்போம். இதான் நான் சொல்கிற ஒரு சின்ன கருத்து. சரியான பதில். இந்த நான் ஒரு கருத்து சொல்கிறேன். நம்ம பிறக்கும் போது இது கொண்டு வரல, ஆமாம், போகும்போது கொண்டு போகல. கடவுள் எல்லா உயிர்களையும் படைச்சிருக்கான். இருக்கிற வரைக்கும் ஏதோ நம்மளால ஏன்றது ஒரு 4 பேர் பசின்னு வந்தனா ஏதாச்சும் சாப்பாடு வாங்கிக்கலாம். புரியுங்களா? ஏதாச்சும் நம்மளால ஏன்றது. அதுக்காண்டி நமக்கு சோறு இல்லாமல் அவனுக்கு போய் வாங்கி கொடுக்கணும்னு இல்லை. நம்மளால எந்தனா நம்மளோட ஒரு 10 ரூபா இருந்ததுன்னா நானும் நல்லா கருத்து சொல்லிக்கிறேன் இல்லையா? ஆமாம் ஆமாம். ஓகே ஓகே, நன்றி. பார்க்கலாம். ஓகே ஓகே ஓகே.